அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் தலைக்கு வந்து 2 லிட்டர் எண்ணெய் ஒரு நாளைக்கு வச்சா கூட ஹீட் என்னமோ குறைஞ்ச பாடு இல்லை. டெய்லி பார்த்தீங்கன்னா தலைவலி என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஹஸ்பண்ட் இன்னைக்கு நல்லா மாட்டிட்டாரு. காலையிலேயே எண்ணெய் பாட்டில் கொடுத்து கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்கன்ட்டு காலையில் இந்த வேலையை கொடுத்து இந்த வேலையை முடிஞ்ச பின்னாடி தான் நான் சாப்பாட்டு வேலையை ஆரம்பித்தேன். ஸோ வந்துட்டு காலையில் டிஃபன் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டே வந்துட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவும் நல்லா பொங்கி இருந்தது. இப்போலாம் வந்து இட்லி செய்கிறதா நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். நல்லா பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமாக ட்ரை பண்ணி ரீசெண்ட் டைமில் கற்றுக்கிட்டு இப்போலாம் ஒரு டைம் கூட ஃபெயிலியர் ஆகாமல் சூப்பராக வந்து இட்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூட வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது, பிரியாணிக்காக வாங்கிட்டு வந்தது மீதி இருந்தது. அதில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சட்னியும் அரைச்சாச்சு. சொரக்காய் கொஞ்சமாக இருந்தது, ஒரு பாதி பீஸ் இருந்தது. அதை போட்டு கொஞ்சமாக சொரக்காய் சாம்பாரும் வச்சுட்டு அது கூட வந்து காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வழக்கம் போல் நான்வெஜ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக வந்துட்டு காலையில் இந்த டிஃபனை முடிச்சுட்டு லைட்டாக சாப்பிட்டு அப்படியே ஹெவியாக வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு அப்படியே லஞ்சு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களோட சண்டே எப்படி போகுது? உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன லஞ்சு? உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.